அந்த வந்தா லண்டனுக்கு வந்தா மட்டும்தான் போடுங்க. ஆனால் இது வந்து அந்த செய்கிற முழு ஒர்க் எல்லாமே அந்த ப்ரோட்டீன் வந்து எந்த மாதிரி செய்கிறோமோ டீட்டெயிலாக வடிவம் செய்திருக்கிறோம். அதுக்கு தான் அந்த டைம் எடுத்து செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் கிணக்கு பேர் வேலைக்கு இன்வால்வ் பண்ணியிருந்தா அது குயிக்கரை முடிச்சிருக்கலாம். பட் ஃபார் சம் ரீசன் அதை வந்து அந்த 2 பேரை வச்சு தான் செய்யலை. 2 பேர் தான் செஞ்சேன். கோர்ஸ் எஃபெக்டிவ்னு சொல்லினேன். ஆனால் கோர்ஸ் எஃபெக்டிவ்னு எப்படி சொல்ல முடியும்? 25 வருஷத்துக்கு மேலே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க கட்ட முடியும். அப்போ கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முடிச்சிருக்கலாம். பட் அதனும் இதுக்கான ரியல் ரீசன் தெரியல. படம் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கோயில் வந்து நல்ல வடிவாக இருக்கும். ஆரம்பத்தில் கட்டின புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த கிளே மாதிரி தான் இருக்கும். இப்போவும் அதே மாதிரி இருக்குதா. அந்த மெயின்டெனபிலிட்டின்னு பார்க்கணும்னா அவ்வளோ பெருசாக செய்யலை போல. ஏன்னா கோபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசி எல்லாம் இருக்குது. எனவே நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை போய் ட்ரோனால டாப் வியூவில் இருந்து எடுக்க போகிறோம். நார்மலாக அதுக்கு வந்து பொதுவாக இதுவரையும் யாரும் செய்யலை, ஏன்னா செய்யப்பட மாட்டோம். பட் நாங்கள் ஏன் செய்யணும்னு சொன்னால் இந்த கோயிலோட மெயின் சேர்மன் அதை வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ அதை இந்த ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து தான் இதை நாங்கள் செய்கிறோம். பட் எனிவே இது வந்து கான்ஃபிடென்ஷியல் தான். பட் இருந்தாலும் நாங்கள் இதில் ஒரு சின்ன கிளிப்பு அட்டாச் பண்ணுறோம் வீடியோ எடுத்ததுக்காக. இதுதான் அல்பர்ட்டில் இருக்கிற ஒரு ஹிந்து டெம்பிள். இது வந்து குஜராத் மக்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த டெம்பிளை கட்டுவதற்கு ஆல்மோஸ்ட் 25 வருடம் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன். அது உண்மை இல்லை, அது ஃபோல்ஸான இன்ஃபர்மேஷன், மிஸ்டேக்காக சொல்லிவிட்டேன். அந்த கரெக்ஷனான இன்ஃபர்மேஷன் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து ஆல்மோஸ்ட் 14 வருடம் எடுத்தது இந்த டெம்பிளை கட்டி முடிப்பதற்கு. இது வந்து 2010ஆம் ஆண்டு தான் முதலில் பப்ளிக்கு ஓப்பன் பண்ணப்பட்டது. ஸோ அப்படின்னு சொன்னால் 14 வருடத்துக்கு முன்னமே இந்த டெம்பிளை கட்ட தொடங்கியிருந்தார்கள். அதே மாதிரி இந்த டெம்பிளை கட்டுவதற்காக இந்தியாவிலிருந்து ஆக்களை கொண்டு வந்து தான் இந்த டெம்பிளை கட்டியிருந்தார்கள். 2 பேர்கள்லாம் மெயினாக இந்த டெம்பிளை கட்டுவதற்கான நுணுக்கமான சிப்பி வேலைகள் எல்லாத்தையும் செய்திருந்தார்கள். இப்போது இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்காக டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட மணி என்று பார்ப்போமானால் ஆல்மோஸ்ட் 16 மில்லியன் பவுண்ட்ஸாக இருக்கின்றது. இதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து கற்களையும் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த கற்களுக்கு பேர் வந்து லைன் ஸ்டோன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த டெம்பிளை கட்டுவதற்காக அவர்கள் யூஸ் பண்ணிய டோட்டல் லேண்ட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நியர்லி 2.4 ஏக்கராக இருக்கின்றது. இந்த டெம்பிளை குஜராத் மாநிலத்தில் இருந்து, அதாவது குஜராத் ஆக்களால் கட்டப்பட்ட ஒரு குஜராத் டெம்பிள் தான். அதே மாதிரி இந்த டெம்பிளுக்கு உள்ளும் வெளியிலும் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 41 மார்பிள் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தின் உண்மையான தோல் என்று, அதாவது உயரம் என்று பார்ப்போமானால் 66 ஃபீட்டாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஸோ இதைத்தான் நாங்கள் போய் எங்களை எடுக்க சொல்லி கேட்டிருந்தார்கள். நான் போய் அவரிடம் ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து, அந்த சேர்மன் எங்களுக்கு தெரியும் என்றதுனால அவரிடம் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து இந்த வீடியோவை எடுத்திருந்தோம். இது உண்மையில் லோங்கான ஆல்மோஸ்ட் 1 hour வீடியோ எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் போட முடியாது பப்ளிக்கில், ஆனால் ஒரு ஷார்ட் கிளிப்பாக போட்டிருக்கின்றேன். ஸோ ஐ ஹோப் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பாருங்கள், வருகின்ற காலத்தில் முடிந்தால் மற்ற வீடியோக்களையும் நான் ஷேர் பண்ணுகின்றேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கோயிலுக்குள்ள போகணுமா இருந்தா நீங்க அந்த ஒனியன் கார்லிக்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம தான் நாங்க இங்கே கோயிலுக்கு போக்கு மச்சம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்ற மாதிரி இங்க வந்து மச்சம் சாப்பிடக்கூடாது. அதே சமயம் ஸ்பெசிஃபிக்கா கார்லிக் ஒனியன் சாப்பிடக்கூடாது. அது என்ன ரீசன்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கிருஷ்ணர் கோயில் தான் கிருஷ்ணர் கோயில் அப்ப நீங்க ஏன் ஆன்சர் கொடுக்குறீங்க? நீங்க பாக்குறதுக்கு அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. என்னதுக்காண்டி வந்து கார்லிக்கும் ஒனியனையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? எனிவே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து ஒரு லைக்கை போடுங்க. சேனலில் இருக்கிற சப்போர்ட் பண்ணி கிடைக்க அதையும் செய்யுங்க. பட் இந்த சேனல் வந்து இப்படி வ்ளாகிங் ட்ராவலிங் அப்படின்ட்டு இல்லை, ஜஸ்ட் மூணு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதே சமயம் மெயினாக வந்து இந்த பர்சனல் குரோத், பர்சனல் ஃபைனான்ஸ் அல்லது ஜஸ்ட் ரெண்டம் திங் லிமிட்டஸ் இல்லாத டாப்பிக்காக இருக்கும். ஸோ
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மறந்து சப்ளை பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சொல்லிக்கலாம். டேக் கேர்.